சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட்டு பொறுத்தவரையில் முதல் 20 நாள்லேருந்து அவங்களோட கோரிக்கை எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடி போக போக அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு ரெஜிஸ்டர்டு செய்யப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா கூட ஜஸ்ட்டு சோஷியல் மீடியா மூலமாக மட்டுமே பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னா தான் சிஜேபி. அந்த சிஜேபி தான் முதல் 20 நாள் அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நேர்மையாக அமைதியான முறையில் இருந்திருக்கு. 20 நாளுக்கு அப்புறம் அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் வராங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாமே நாட்டில் தான் இருந்திருப்பாங்க. நீட்டுங்கிறது அமலுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒன்று தான். படிக்கிற பசங்க பெரும்பாலும் அதில் ப்ரொட்டஸ்ட் பண்ணலை. சொகுசாக சம்பளம் வாங்கிட்டு சினிமாவில் நடிக்கிறவங்களும் எஜுகேஷனுக்கு கொஞ்சமும் சம்மந்தமே இல்லாத ஆளுங்க இதில் ப்ரொட்டஸ்ட் பண்ண வராங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, சிஜேபியை பொறுத்தவரையில் இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அபிஜித் திப்கே அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் தலைமை தாங்கி இந்த விஷயத்தை நடத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அமைதியான முறையில் போராட்டம் அப்படிங்கிறது நாட்டில் எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நாட்டோடைய ஆட்சிக்கு ஒரு அவப்பேரை உண்டு பண்ணுற விதமாகவும், பிஜேபியே இதுக்கு பிஜேபி தான் முக்கியமான காரணம், இது பிஜேபி தான் எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம். இது நீட்டுக்கான பேஸ்மெண்ட்டு யார் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காங்கிரஸ் தான். அதெல்லாம் எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பாங்க என்னன்னு தெரியாது. பட் ஆனால் ராகுல் காந்தி இன்னைக்கு நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டியோட போராடுறாரு அப்படிங்கிறது இது பக்கா ட்ராமாவான விஷயம்தான். நீட்டுக்கு பேஸ்மெண்ட்டே போட்டவங்களே நீட்டில் போராடுறாங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் நாட்டோடைய பார்லிமெண்ட்டே ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்காது. பட் எஜுகேஷன் சிஸ்டனுக்காக கூடினவங்க கூட்டமாக அப்படின்னு பார்த்தோன்னாக்க, இது நிச்சயமாக பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் இந்திய அரசியலமைப்புக்கும் மக்களோட ஒற்றுமைக்கு சீர்குலைக்கிறதுக்காக கூடின கூட்டமாக தான் சிஜேபி பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயம்.